ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பருப்பு கீரை அதுக்கு சைடிஷாக வாழைக்கருவாடு வறுவல். வாங்க மார்க்கெட்டில் போய் பருப்பு கீரை வாங்கிக்கலாம். நான் ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரையாக பார்த்து வாங்கியிருக்கேன். எப்பவுமே கீரையை இலைகளை மட்டும் நீக்கக்கூடாதுங்க. இது மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் அந்த அடித்தண்டை கட் பண்ணி எடுத்து தூக்கி போட்டுருங்க. மற்ற தண்டுகளோடு சேர்த்து அப்படியே பஞ்சாக நறுக்குங்க. இந்த கீரைத்தண்டில் நிறைய நன்மைகள் இருக்குது. இதயத்துக்கு நல்லது, விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது, நார் சத்து அதிகமாக இருக்குது. கீரையை நல்லா அலசிக்கலாம். 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் கீரையில் இருக்க மண் எல்லாமே அடியில் போய் தங்கிடும். இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையாக மேலேருந்து எடுத்து அப்படியே சின்ன குக்கருக்கு மாற்றிடுங்க. நான் ஒரு 10 வெங்காயம் போட்டிருக்கேன், 8லேருந்து 10 பூண்டு போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பருப்பு பார்த்தீங்கன்னாக்கா 50 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன். இதை நல்லா குலுக்கி விட்டுக்குங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுருங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஒரு சொம்பு அளவு தண்ணீர் ஊற்றிருங்க. ஒரு சின்ன தக்காளியை 2 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுங்க. 4 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. இந்த சமயத்தில் நாம் கருவாடை வறுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கருவாடை எல்லாத்தையும் எடுத்துருங்க. நல்லா வாஷ் பண்ணணும். 2 தடவைக்கு 3 தடவை கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் தேவையான அளவு அப்படியே தூவி விட்டுருங்க. நம்ம கையால் நல்லா அதை பிசைஞ்சு விட்டுக்குங்க. அந்த மசாலா நல்லா கருவாட்டில் போயிட்டு ஊறணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. குக்கர்லேருந்து விசில் வந்துருச்சு. நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். திரும்பியும் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் மிதமான சூடான பிறகு கருவாடை ஒரு பீஸாக போட்டுருங்க. தோசை கரண்டியால் திருப்பி போடுங்க. 2 பக்கமும் நல்லா வேகணும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கிறிஸ்பியாக வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நாம் எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சமயத்தில் நாம் குக்கரோடைய விசில் அடங்கிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். 2 துண்டு புளி எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். மத்து ஒன்று எடுத்து அந்த புளியை நல்லா மசிச்சு விட்டுருங்க. பருப்பும் சேர்ந்து நல்லா மசிக்கணும். 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன், நல்லா கிள்ளி போட்டுக்குங்க. இது மாதிரி மிளகாய் இருந்ததுன்னா யூஸ் பண்ணாதீங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன வானலை வச்சுருங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. மிளகாயை போடுங்க. மிளகாய் வறுபடும். இந்த சமயத்தில் கடுகு போட்டுருங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கூடவே ஜீரகமும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை ஊற்றிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி தேவைனாக்கா இந்த சமயத்தில் நம்ம ஊற்றிக்கலாம்.
மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.